ஐயோ ஏடி அவனி சாவது உன் பையனுக்கு 5 வயதானா மச்சி மலையே சுற்றி கோபுரம் எல்லாம் இறந்து போகுமா அதனால உன் பையனை கொண்டு கல்லற சிறையில அடைச்சு வச்சிருக்கிறேன் போய் உன் பையனை ஆமா அதனால நீ போய் புதுத்தனம் கொண்டு வா உன் பையனை வெட்டி காதுக்கு பலி தரேன் அது மட்டும் இல்லாம ஒரு ஆள் தனியா வெட்டல அந்த ராம லட்சுமி வசனை உடனே வச்சிருக்கிறேன் 3 பேருக்கு வெட்டணும் போய் புதுத்தனம் கொண்டு வா ஓடி ஐயோ வெள்ளிக்கூடம் எடுத்து வேடிக்கையாரே அம்மா விசி நடந்தாலம்மா சூரதண்டி மாதிரி தங்கக்கூடம் எடுத்து வேடிக்கையாக அடி விசி நடந்தாலோடு சூரதண்டி மாதிரி ஐயோ சுக்ரீவன் எங்கு போன அம்மா குதிரை எங்கு போன ஐயோ ஐயோ என் தெய்வமே என் தெய்வமே என் மகனாக விளங்கக்கூடிய நீலமேகனை வெட்டி பலி கொடுப்பது கூட எனக்கு ஒருபோதும் எனக்கு கேட்கல. அந்த ராமச்சந்திரமூர்த்தி லட்சுமி பெருமானை வெட்டி பலி கொடுப்பதாக என்று சொல்கிறார்கள். ஜலம் எடுப்பதற்காக தண்ணீர் எடுக்க வந்திருக்கிறேன். அனுமந்தன் எங்கு போனா, அந்த சுக்ரீவன் எங்கு போனா, அண்ணன் எங்கு போனா, நேரத்துல யாருமே இல்லையே. சுவாமி அஞ்சாதே தாயே, அனுமந்தன் எங்கு போனார், சுக்ரீவன் எங்கு போனார் என்று ஏன் புலம்புறீங்க? ராமரை காப்பாற்ற ராமரின் தூதுவனாய் விளங்கக்கூடிய அனுமந்தன் வந்திருக்க. அஞ்சாதம்மா, கவலை வேண்டாம். அம்மா ஆகட்டும். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அம்மா 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 இங்க எதுக்கு வந்தீங்க? ஜலம் எடுக்க தண்ணீர் எடுக்க வந்தோம். இந்த ஜலத்துக்குள்ள நான் தவளையா இருந்துக்கிறேன். என்னை எப்படியாவது உங்க அண்ணனுடைய சபா மண்டபத்துக்கு கொண்டுட்டு போங்க. நான் உள்ளே செல்வதாக இருந்தால் கூட கேட்கல. என் உள்ளே சராசரியில வைத்துதான் எங்க அண்ணன் உள்ள அனுப்புவார். வெளியே எவ்வளவு இருக்கிறேன், உள்ள எவ்வளவு இருக்கிறேன்னு கரெக்டா சராசரி பார்த்துதான் அனுப்புவார் சுவாமி. எப்படி நான் தெரிந்து கொள்வது? அம்மா, நீ கொண்டு போய் அந்தாண்டு கொட்டி விட்டுரு. தண்ணி கொட்டி விட்டுறோம். சரி, எதுவும் பண்ணாத. அப்போ சூரதண்டியானவர் அனுமந்தனை கொடுத்துக்கொள்ள தவறையாக செய்து அனுமந்தனை கொண்டு போனா
தராசு மண்டபத்திலே எடை போட்டாங்க. எடை அதிகமா இருக்குன்னு சொல்லி மல்லர்கள் எல்லாம் கொண்டு வந்த ஜலத்தை ஜல்லடியில் சலிக்க சொல்லி உத்தரவு கொடுத்து நீரை ஜல்லடிக்குள்ள கொட்டினாங்க. சூரதண்டி ஜல்லடிக்குள்ள கொட்டும் பொழுது கொடுத்துக்குள்ள தவளையாக இருந்த அனுமந்தனை தரையில சாட்சி வச்சுட்டா. தரையில விழுந்த அனுமந்தன் சுய வடிவம் எடுத்தா. சுய வடிவம் எடுத்து அனுமந்தன் சுய வடிவம் எடுத்த உடனே மல்லர்கள் எல்லாம் பாதாள லங்கியில பார்த்தாங்க. என்னடா ஒரு சிறிய வானர குரங்கு பாதாள லங்கிக்கு வந்திருக்கேன்னு சொல்லி எல்லாரும் மாலா யுத்தம் செய்தாங்க. அந்த 8,80,000 கிஞ்சிலிய மல்லர்களை எல்லாம் அனுமந்தன் வாளால் சுழற்றி அடிச்சு துரத்தும் போது போய் அவனது எஜமானாய் விளங்கக்கூடிய மயில் ராவணன் சொன்னாங்க, சாமி ஒரு குரங்கானது வந்து பாதாள லங்கிய தும்சம் செய்கிறது. எப்படி நாங்க என்ன செய்வது என்று சொன்ன உடனே மயில் ராவணன் வந்தான். மாலா யுத்தம் புரிந்தான். யுத்தம் புரியும் பொழுது மயில் ராவணன் மலையாகவும் மண்ணாகவும் செடியாகவும் அவன் மாய வினோதத்தால மந்திரத்தால அனுமந்தனோடு உருவமாறி போர் புரிந்தான். அனுமந்தனும் மயில் ராவணனும் மாலா யுத்தம் செய்தாங்க. யுத்தம் செய்யும் பொழுது மயில் ராவனுடைய உயிரின் ரகசியம் தெரியாத அனுமந்தன் மலையாட்டம் திகச்சு போய் நின்னார். எவ்விதத்தில் இவனை போர் புரிந்தாலும் இவனை கொல்ல முடியலையே, இவனை கொன்னால் மட்டும்தானே சாமி எடுத்துட்டு போக முடியும். அப்படி என்று அவன் தங்கையா விளங்கக்கூடிய சூரதண்டி இடத்துல மயில் ராவனுடைய உயிர் ரகசியத்தை கேட்டார். கேட்ட பொழுது, சுவாமி அனுமந்தா, நீ எங்கள் அண்ணனை கொள்வதாக இருந்தா உன்னால் இப்போது ஆகாது. இந்த அக்கினி கோட்டையில பாதாள லங்கியில கிழக்கு திசையா வன்னிமர பொந்து இருக்கு. அந்த வன்னிமர பொந்துல 5 தும்பி கருவண்டு இருக்கும். எங்கள் அண்ணனுடைய உயிர் உடல்ல இல்ல, அந்த 5 கருவண்டுக்குள்ளதான் எங்கள் அண்ணனுடைய உயிர் இருக்கு. அந்த 5 கருவண்டையும் தும்பி வண்ட நீ கொன்னினாத்தான் இந்த மயில் ராவணன் மடிவார் என்று சூரதண்டி மயில் ராவனுடைய உயிர் ரகசியத்தை அனுமந்தனிடம் சொன்னான். சொன்ன உடனே அந்த வன்னிமர பொந்துக்கு சென்று அனுமந்தன் 5 வண்டியும் பிடிக்க போனா. ஒன்ன பிடிச்சா இன்னொன்னு எந்திரிச்சு போயிரும். இந்த 5ஐயும் கொன்றால்தான் பாவி மயில் ராவணன் மடிவான் என்று அந்த காளி கோயில் முன்பதாக அனுமந்தன் தான் ஒரு முகமாக இருக்கும் ஆஞ்சநேயன் பஞ்சமுகமாய் 5 வண்டுகளை பிடிக்க பஞ்சமுகத்தோடு 5 முகம் எடுத்து அந்த தும்பி வண்டுகளை பிடிச்சி ஒவ்வொன்னா உடம்பு கிள்ளி போட்ட விட ஒவ்வொரு வண்டுக்கும் சாகும் போதும் மயில் ராவனுடைய உடலிலே உள்ள உயிரெல்லாம் கால் பகுதி இறந்து போகவும் கைப்பகுதி இறந்து போகவும் சிரம் அருந்து போகவும் 5 வண்டுகளை கொன்றவுடன் மயில் ராவனுடைய பிரேதம் மண் மீது சாய்ந்தது. மடிந்தான் பாவி என்று அனுமந்தன் கிழக்கு திசையில் இருந்த காளி கோயில் முன்பதாக வைத்திருந்த ராம லட்சுமணர் இருவரையும் நித்திரையாக இருந்த அவரை தன் தோல் மீது சுமந்து சுவாலமலைக்கு நித்திரை தெளியாவண்ணும் அனுமந்தன் கொண்டு போனான். அப்படி கொண்டு போகும்போது அங்கே கிழக்கு கடற்கரையில் கதிரவனும் உதயமாகும் நேரம். கதிரவனும் உதயமானா பகவானை கொண்டு வரன்னு சொன்னார் அனுமார். இன்னும் வரவில்லை. நாம சொன்ன சத்தியப்படி 70 வல்ல வானர சேனைகளும் அக்கினி வேள்வியை உண்டு செய்து அதில் இறங்கி மடிந்து விடுவோம் என்று வானர சேனைகளும் விபூதனும் அக்கினியை சுற்றி வலம் வந்தனர். வலம் வரும்போது தோல் மீது சுமந்து போன அனுமந்த விபூதனா நில்லு, அக்கினியிலே இறங்காதே, ராமரை கொண்டு வந்து விட்டு யாரும் சாக வேண்டாம் என்று சொல்லி எந்த படுக்கையே ராமபிரபு படுத்திருந்தாரோ அதே இடத்தில் ராமரை படுக்க வைத்து எல்லாரும் காவல் இருந்தாங்க. அப்ப கதிரவனும் உதயமானா ராமர் நடந்தது எதுவும் தெரியாவண்ணும் எழுந்து ராவணாதி யுத்தத்துக்கு நான் போக வேண்டும், எல்லா சேனைகளும் தயாராகுங்க என்று ராவணாதி யுத்தத்துக்கு ராமபிரபு விடை கொடுத்ததோடு மயில் ராவணன் சண்டை நாடகம் நீலமே
மயில் ராவணன் மடிந்தவுட அரசனில்லா நாட்டுக்கு நீலமேகனை பட்டாபிஷேகம் செய்து வைத்து செல்வதோடு மயில் ராவணன் சண்டை நீலமேகன் பட்டாபிஷேக நாடகம் இனிதே நிறைவு பெற்றது.